எப்படி இருக்க? இன்னைக்கு மூஞ்சில் ஒரு க்ளோ தெரியுதா? ம், எப்படி இந்த க்ளோ வந்துச்சுன்னு கேட்குறியா? நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பையன் உட்காந்து கதை கேட்டுட்டு இருந்தான், அதனால் வந்துச்சு. யார் அதுன்னு கேட்குறியா? நான் தான் சொன்னேன்ல, என் காலேஜ் ஜூனியர் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அவன் தான், வேறு யாரும் இல்லை. ஜாலியாக இருக்குது. நாளைக்கு ஆஃபீஸ் போகிறத நினச்சா தான் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு கேட்குறியா? தோசை ஊற்றிட்டுருக்கேன். சாப்பிட்றியா? தோசை சாப்பிட்றியா? என் ரூம்மேட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண தோசை. உனக்கு வேணுமா? வேணும்னா வரலாம், வந்தால் தோசை கிடைக்கும், இல்லைன்னா தோசை கிடைக்காது. சரி, என்ன பண்ணலாம்? ஒரு முட்டை ஆட் பண்ணலாமா? வேறு அப்படியே நான் போய் முட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன். முட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஒன்று போதும். ஆக்சுவலி இப்படியே உடைச்சி ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் இது உள்ளே போய்ட்டு இந்த ஓடு அது போகாமல் இருக்க என்ன பண்ணணும்னு கேட்குறியா? தெரியாது. அதுக்கு ஒழுங்காக உடச்சி போடணும். ஐயோ, இது நினச்சிட்டுனே. சரி, தோசை சாப்பிட்டுட்டு மிச்சமாவுக்கும் ஆனியனு இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். முட்டை இப்போ ஊற்றுறதுக்கு மட்டும் ஊற்றிருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன், தம்பிட்ட. அப்படியே கன்வியூ பண்ணிட்டான். செய்யப்படுறேன், வரியா? உனக்கு செஞ்சு தரேன். மார்க்கு தெரியுமா? சரி, திருப்பி ஒருத்தவங்க கூட நம்ம அட்டாச் ஆகக்கூடாது. ஓகே, சாரி, தோசை எடுத்து செய்யிட்டேன். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? திரும்பி ஒருத்தங்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சாச்சுன்னொன்னே, ஓ ஜாலி அப்படின்னு தானே சுற்றிட்டுருக்க. தெரியுது. மாமா வேறு ஊருக்கு போயிட்டுருக்கான். எவ்வளோ தோசை சாப்பிட்ற? ஒரு 4 தோசை சாப்பிட முடியாது, இது வேறு பெருசாக வேறு இருக்குது. ஒரு 3 சாப்பிடுவோம். பசிக்கும்ல. அப்போ இந்த எண்ணெய்க்கு நீங்கள் காலி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் விட்டு வைப்போம். கடைசி வரைக்கும் நான் எண்ணெய் டப்பா வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எதுவும் சாப்பிட வரியா? சரி, உங்ககிட்ட என்னமோ சொல்ல நினச்சேன். ஒரு மாதிரி உங்ககிட்ட மச்சு சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? என்ன சொல்லுது? பாலிஷ்டாக சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? அதை இன்னைக்கு ஒருத்தன்ட்ட வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லியாச்சு. அப்பாடா, இப்போ தான் மனசு திருப்தியாக இருக்குது. ஒரு பாரத்தை அப்படியே சிக்கோன்னு இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்குறியா? நம்ம கதை தான், வேற என்ன? நமக்கு ஏன்னா 1-2 கதையாக இருக்குது, 1000 கதை இருக்குது. ஒரு கதை தான் சொல்லியிருக்கேன்ட்ட. அப்புறம் அப்பாவுக்கு கதை சொல்கிறதுக்கு வேணும்ல. என்ன எல்லா கதையும் சொல்ல முடியாது, கரெக்டு தானே? இன்றைக்கி பழசெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப பழைய கதை பேசிகிட்டு இருந்தோம்ல. நான் பேசிகிட்டு இருந்தேன், அவன் கேட்டுட்டு இருந்தான். வாய்ஸ் கால்லாம் கூட கிடையாது, நான் நம்பர்லாம் கூட வாங்கலை. நம்பர் வாங்காமல் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது. ஏன்னா அப்போதான் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரே ஓட்டமாக ஓடிடும். மாமாட்ட வந்து மெசேஜ் வந்துருச்சு, ரீச் ஆகிட்டானா.
சரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவோம், வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு கால் பண்ண சொல்லி. கால் மீ ஒன்ஸ் யூ ரீச் ஹோம். என்ன சொல்லணும்? ஐம் டாக்கிங் டு மை செல்ஃப்னு சொல்லணுமா? ஐம் டாக்கிங் டு மை செல்ஃப். அதானே, உனக்கு எந்த பேருமே வைக்கல. அவன்கிட்ட சொல்ல வந்துட்டேன், எனக்கு 2 பேர் வச்சுருக்க தெரியுமா? ஒன்று வந்து நான் குமுக்கு பேபி. ஐயா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னே தெரியல. இன்னொன்று கப் கேக். கப் கேக் நல்லா இருக்குல்ல? பட் கப் கேக் வந்து எனக்கு அந்தளவுக்கு அவங்க எதுவும் என்கிட்ட சொல்லி கூப்பிடல. யாரையும் அண்ணான்னு கூப்பிட முடியல. அண்ணான்னு கூப்பிட்டா எவனும் நம்ம கூட பேசுறதில்ல. என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். இந்த ஃப்ளோவில் டைலாக் சொல்லுவான், தம்பிங்க பாருங்கள் இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறப்ப மட்டும்தான் அந்த தம்பி அதெல்லாம் வருது. அண்ணான்னு சொன்னால் நான் ஆப்வியஸாக வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் கொடுக்காம என்ன பண்ணுறது? அண்ணான்னு கூப்பிடாம நம்மளால ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியாது. அது வேறு பாட்டு, கரெக்ட் இல்லை? அப்பா 2-3 நாளுக்கு அப்புறம் மூஞ்சி நீ தான்டா பளிச்சுன்னு தெரியுது. சே, இவ்வளோ எண்ணெய் வச்சு இப்போ காலையில் தலை சீவணுமா? இன்னும் இப்போ தலை கூட சீவலை. உருண்டு பெட்டில் உருண்டு எழுந்திரிச்சாச்சு. இட்ஸ் ஓகே, யூ லுக் குட். என்னை தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, சரியா? ஏன்னா நான் மட்டும்தான் உன் கூடவே இருக்கேன். என்ன தோசை கண்டி ஆட்டி பேசாதுன்னு சொல்கிறியா? அப்படி தான் பேசுவேன். எனக்கு அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ காலையில் சும்மா போட்டு சுற்றிட்டு இருந்தேன், ஆனால் அதை நான் சீக்கிரம் சாப்பிட்றேன். நல்லா இருந்துச்சு தெரியுமா? அந்த நம்ம கல்யாணத்துக்கு போட்டோம்ல, அன்றைக்கி அந்த கல்யாணத்துலேயே வந்து லிப்ஸ்டிக் போட்டோன்னு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபேஸிங் மாறிடுச்சுல்ல, எவ்வளோ அழகாக இருந்துச்சுல்ல. ஆமாம் தான், ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதான் கோவமாக வருது. கேட்டா நீ இப்படிலாம் ரெடி ஆகணும்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஒன்றும் ரெடி ஆகிருப்பேன்ல அப்படின்னா. அக்கி நான் அங்கே இருக்கேன். பட் ஆனால் அந்த லிப்ஸ்டிக் போடுற வரைக்கும் நமக்கும் அந்த க்ளோ வரலல்ல. அதுவும் அவன் வாங்கி கொடுத்தது தான். சொல்லு, எது வாங்கி கொடுக்கல அப்படின்னு. எல்லாமே அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நீ என்ன சாப்பிட போகிற? நம்மளும் செய்ய அப்படி எங்கேயே சாப்பிட்ருவோமா? முடி வேறு ஏற்பட்டது கொட்டுது. இந்த பையன் வேறு முடி சீக்கிரம் வளர்க்க சொன்னான், எல்லாம் மொட்டை போட்டுருவோம் எனக்கு. இது அந்த அந்த பையனுக்கு நான் சுட்டு கொடுத்ததுனால எனக்கு மாவு இல்லை. இப்போ நான் திரும்ப ரெடி பண்ணேன். கொத்தமல்லி இப்போ தான் போட்டோன்றதுனால அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு, இன்னும் நல்லாயிருக்கு. அது சொன்னால் அவனோட பெரிய அக்கா மாதிரி நான் இருக்கேன். 2 தோசை சாப்பிட்டு போதும். ஒரு தோசை தான்டா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்னோட பெரிய அக்கா மாதிரியே இருக்கீங்க. சொன்னேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், ஆனால் நீ அவனை விட சின்ன பையன். நீ ரொம்ப குட்டி. என்ன பண்ணுறது? மாமா ஓகே மெசேஜ் அனுப்பிட்டாங்க. சரி, நீ ஒரு ரோஸ் சாப்பிட்றியா? தானா சொல்லுவோம், கால் பண்ணாத. இப்போ உன்ட்டு பேச கொட்டாது. எனக்கு வந்து 2 தோசை போதும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? மெல்ஸாக தான் இருக்குது. இப்போவே சாப்பிட்டோம். இப்போ உட்காந்து சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றது? மஷ்ரூம் இருக்கும், இன்னும் கிரேவி பண்ணும்.
இல்லை அப்படின்னா ஃப்ரை மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். வேறு என்ன, அந்த கீரை வேறு இருக்குது, அதுக்கு வேறு யூடியூப்பில் பார்த்து எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். வேறு என்ன பண்ணணும், அவ்வளோதான் இப்போதைக்கு குக்கிங்கில் இருக்கிறது. ப்ரெட்டு ஒரு பேக்கெட் முடிஞ்சது, இன்னும் 2வது பேக்கெட்டில் 2 ப்ரெட்டு தான் இருக்குது. டிசம்பர் 21 வின்டர் ஸ்டார்ட் ஆகுதான், 20ஆம் தேதி இல்லை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போய் கொஞ்சம் நிறைய எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் வாங்கிட்டு வந்து எல்லாம் லோட் பண்ணிக்கணும். பால் மட்டும் இப்போதைக்கு இருக்குது. டிசம்பர் பால் இன்னும் டம்ளர் குடிக்கலாமா? பால் குடிக்கிறதே இல்லை, இங்கே ஆல்ரெடி விட்டமின் டி வேறு இல்லை. பார்க்குறேன், அது ட்ரை. ஈவினிங்கே வந்து என்ன சொல்கிறது, 2 ப்ரெட்டு, ஒரு கிளாஸ் பால் காய்ச்சி குடித்தேன். ஆக்சுவலாக நான் காஃபி தானே போடுறேன், இப்போ ஒரு மாதிரி காஃபிக்கு அடிக்டட் ஆகிற மாதிரி இருக்குது, காஃபி கொட்டிக்கும். அதனால் வேண்டாம், பாலே காய்ச்சி குடிக்கலாம். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த், இன்னும். சரி, இன்னொரு குட்டி தோசை. ஐயோ, இந்த டப்பா எனக்கு காலி பண்ணிடலாம்னு நினச்சேன். பட்டு இந்த வெங்காயம் போட்ட மாவு மொதல் நாள் போடுறதுக்கும் அடுத்து 2-3 டேஸ் கழித்து ஊற்றுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த 2-3 டேஸ் கழித்து ஊற்றுற மாவு நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. என்ன பாலும் காய வச்சுருவோமா? இல்லை பாலும் காய்க்கிற பாத்திரம் அதில் இருக்குது, அப்போ அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இதை மட்டும் போட்டுருவோம், தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு. நான் இன்னைக்கு நிறைய கதை கேட்குறேன். அப்புறம் ஆமாம், இன்றைக்கி பேக்கெட் எஃப்எம்மில் ஃப்ரீ ஆடியோ வந்துருக்கோம்ல, அது கூட கேட்கலாம். கேட்பா, வேறு என்ன நினச்சானே சொல்ல நினச்சேன். அந்த ரீல் பார்க்கும்போது ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால, அதில் இன்றைக்கி அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக அடுத்தவங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதான். அவன் என்ன சொல்ல வரான்னு புரியுதா? நீ ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயம் வந்து நீ பண்ண ட்ரை பண்ணுற, இல்லை பேச ட்ரை பண்ணுற, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுற, சரியா? அது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக அவங்களுக்கும் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதான். அது இன்றைக்கி எனக்கு அது என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி லெசன் இன்றைக்கி கிடச்சிது எனக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வேறு என்ன சொல்ல நினச்சா, வேறு எதுவும் சொல்ல நினச்சா மறந்துட்டேன். சரி, நம்ம மாமாட்ட போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஒன்று நீ சிரிக்கிற வீடியோவை பார்த்து அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இல்லை அப்படின்னா திரும்பி வந்து நம்ம அந்த ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன சேம் ரீலுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேட்குற மாதிரி சிரிக்கிற, என்ன நிஜமால தான் சிரிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து மற்றவங்களுக்கு கேட்கணும்னு தோணும்ல. அது வந்து எனக்கே இருக்குது. உனக்கு நிஜமாகவே அது பிடிச்சிருக்கா அப்படின்லாம் தோணுது. பிடிச்சிருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல. வேறு என்ன, அவ்வளோதான். தோடு இன்னும் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கேன். சிங் சிங் சிங். என்ன தெரியுமா, அதை ஒரு நாளாவது ஆஃபீஸ் போட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த அன்றைக்கி சுடிதார் போட்டு போனால் இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த குளிரில் நான் எங்கள் சுடிதார் போட்டு போகிறது, பார்ப்போம். வீழ்ச்சி டுமாரோ. எல்லா லேயரும் போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த சுடிதார் பத்துமான்னு தெரியல, பார்ப்போம். அதெல்லாம் நாளைக்கு தலைக்கு வேறு குளிக்கணும். பேசாமல் இப்போவே தலை குளிச்சிருவோமா? என்ன சொல்கிற? குளிக்க முடியாதுங்கிறியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். நீ தான் ஆல்ரெடி குளிச்சிட்டோம்ல.
என்ன பண்ணுறேன், அது காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சீக்கிரமாக ஆஃபீஸ் போய்ட்டு சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறோம். ஏன்னு கேட்குறியா, குளிரும்ல, வீட்டில் ஒரு லாகின் பண்ணிக்கலாம். அப்புறம் என் ரூமில் இருக்க ஹீட்ரு வேறு ஒர்க் ஆகலை. பார்ப்போம், பையன் சாக்ஸ் போட்டு சொல்லியிருக்கான், போய் சாக்ஸ் எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், இன்னும் குளிர தான் செய்யுது. சரியா, என்ன பண்ணலாம்? டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அந்த பையன் பியூர் வெஜிடேரியன். கொஞ்சமாக எக்கு சாப்பிட்டு பார்க்கவான்னா சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லை எக்கு டேஸ்ட்டே வரல, நிஜமாக எக்கு போட்டியா, எவ்வளோ எக்கு போட்டெல்லாம் கேட்டான். இது வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக மட்டும் தான் நான் எக்கு போட்டிருக்கேன் சொன்னேன். அவனுக்கு தோசைனா பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அது எனக்கும், ஒரு வேளை இவன் கேட்டானா ஊற்றி தரத்துக்கு இன்னொரு டப்பாலையும் வச்சுருந்தேன். நிஜமாலுமே எனக்காக வச்சுருந்தியான்னு கேட்டான். ஆமாண்ணே, தேங்க்யூ சொன்னான். அப்புறம் இன்றைக்கி ரெடியாக இருந்தால ஒரு தடவை வந்துட்டு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்து என்ன சொல்கிறது, யூ லுக் ஸ்டன்னிங் இன் திஸ் ட்ரெஸ், லைக் ஐ லைக் இட் ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொன்னான். மாமா எதுவும் சொல்ல, சரியா, அந்த நாய் மட்டும் எதுவுமே சொல்ல. அண்ணாவுக்கு கால் பண்ணும்போது கூட சூப்பராக இருந்துச்சுங்கன்னு சொன்னாங்க. அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணேன், பாப்பா கேட்டா. பாப்பா வந்து அப்படியே அதிசயமாக பார்க்குறா. குட்டி ஒருத்தி இருக்கால, அத்தம்மா அத்தம்மா பிடிக்கும்னு சொல்லுவாள்ல, அவளுக்கு வந்து ஒரே ஆச்சரியம். ஐயோ, நம்ம வேற யாரையோ பார்க்குறோமோ அப்படின்ற அளவுக்கு அவளுக்கு டவுட் வந்துச்சு. திடீர்னு என் பொண்ணுக்கு அப்படி தான் இருக்கும். சின்ன வயசில் கல்யாண ஃபோட்டோவை காமிச்சு, உனக்கு எந்த அம்மா வேணுமா இல்லை கூட இருக்க அம்மா வேணுமான்னு கேட்பான். இல்லை நம்ம அந்த அம்மா வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அது அம்மா தானே, நம்மளை விட நம்ம பிள்ளைங்க தான் அறிவாளி பிள்ளைங்களாச்சே. நீங்கள் வேறு அம்மான்னு சொல்லி நம்ம அம்மாவை தான் காமிக்கிறீங்க, நீங்கள் வேறு அம்மாவை காமிக்கல. ரெண்டையும் மிஸ் பண்ணுறேன். என் குண்டு காலையும் மிஸ் பண்ணுறேன். என் லட்டுக்குட்டி, என் பெரிய பொண்ணோட கண்ணெல்லாம் நல்லா புசு புசுன்னு ஆயிடுச்சு. பெரிய பொண்ணு ஆகிட்டுருக்கா. வரத்துக்கு முன்னாடியே அவள் பெரியவள் ஆகிட்டா. அந்த வித்தியாசம் ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ், ஒரு மாதம் இல்லை, ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பித்தது. நம்ம பிள்ளைங்களாம் நம்மளே கண் வைக்கக்கூடாதுல்ல. சின்னவளுக்கு இன்னும் முடி வளரல, பெரியவளுக்கு சும்மா புசு புசுன்னு இருக்கு. நல்லா இருக்கா. டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது முத்தம் கொடுத்து டாட்டா பை சொல்லுவேன். தூங்குறதுக்கு முன்னாடியும் கொடுத்து கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன். இப்போ எனக்கு பதிலாக டெடி பியரை கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்கா. பெரியவ கேட்டா, அம்மா நீங்கள் புசு புசுன்னு இருக்கீங்க, அம்மா புசு புசுன்னே இல்லை, நான் எப்படி கட்டி பிடிச்சி தூங்குவேன்னு கேட்டால். அதனால் என்கிட்ட இந்த பெரிய டெடியில் செகண்ட் சைஸ், பெரிய சைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் நான் கொடுக்கல. இன்னொரு டெடியை வந்து அவளுக்கு கொடுத்துட்டு என் சுடிதார் டாப் ஒன்று, ஷார்ட் டாப் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த டெடி பியருக்கு போட்டு விட்டேன். இன்னும் அந்த ட்ரெஸ் போட்டு தான் சுற்றுறான். அதோட மடியில் தான் தலை வச்சு படுத்துங்கிறா. பாவம் இல்லை, தெரியுது, என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நம்ம காசு தான் முக்கியம். கடனை கட்டணும், கடன் ஏன் வந்துச்சு, வீடு கட்டணும், அதனால் கடன் வந்துச்சு. இப்போ கடனை கட்டணுன்றதுனால நான் இங்கே இருக்கேன், அவங்களாம் அங்கே இருக்காங்க. ஒரு 3 மாதம் ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோ, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கடனை கட்டிட்டேன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் எதுவும் சேர்க்க முடியாதுன்னு தோணுது. மேபி அது என்னோடய இதாக கூட இருக்கலாம். பயமாக இருக்குது. இவ்வளோ ஒரு கடனை வச்சுட்டு, வீடு இருக்குது இல்லாமலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பயமும் இருக்குது. குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும், வருஷத்துக்கு வந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பார்ப்போம் என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம்.
சுடு தண்ணி. கரெக்டான வார்மில் இருக்குது. உன்ட்ட பேசிகிட்டு இருக்கல, குச்சி முடிக்கிறதுக்குள்ளே பச்சை தண்ணி ஆயிடும். சொல்ல வேற என்ன, உன்னை விட்டு சாப்பிட்றேண்ணா. சாப்பிட்டு பேசுவா. ஒரு 2 minutes நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டேனே அவ்வளோ சீக்கிரமானு கேட்டியா? ஆமாம். அப்புறம் உன்ட்டு பேசணும்ல. சொன்ன மாதிரியே இப்போ கரெக்டாக வந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒழுங்காக இருக்குது. சரி, வேற என்ன உன்ட்டு சொல்லணும்? ஓகே. ஒருத்தங்க டக்குன்னு பேச ஆரம்பித்தோன்னே கூட பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது காலையில் லைட்டாக அப்செட்டாக இருந்துச்சு. மாமா மேலே ரொம்ப கோவமாக இருந்தான். ஏன் கேட்குறியா? ஓகே, என்னமோ மெசேஜ் மெயிலெலாம் அனுப்பியிருக்காங்க. த்ரீ to 3:30 ஏதோ மீட்டிங் இருக்கான். The purpose of call. ஓகே. ஒரே ஜாலி தான் போல. என்ன பார்க்குறியா? ஆனால் மெயில் அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு என்னென்ன மீட்டிங் இருக்குதுன்னு பார்த்துருவோமா? நான் ஏன் லாகின் பண்ணியிருக்கேன்னு கேட்குறியா? டர்லா ஆக்சுவலி நீ இதெல்லாம் ரொம்ப குளிர்ச்சு, அதனால் லாகின் பண்ண முடியல. ஓகே நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகே, 3 to 3:30 ஒரு டச் பாயிண்ட் கால் இருக்குது. காலையில் ஒரு மீட்டிங். ஓகே, இதெல்லாம் தானே. ஓகே, வேறு எதுவும் பெருசாக மீட்டிங்கில். புதன்கிழமை தான் பெருசாக மீட்டிங் இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்துட்டு நாளைக்கும் நாளானிக்கும் பேசாமல் ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடுவோம். அடுத்த 3 நாள் வீட்டில் இருந்துப்போம். வீட்டில் முன்னே ட்ரை பண்ணணும். ஹீட்டர் வாங்கணுமான்றது வேறு கன்ஃபார்ம் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ இன்னும் ஆன்போர்ட் பண்ணணும். ஐயோ, உங்ககிட்ட தான் சொல்லக்கூடாதுல்ல. பார்லர் வேறு போகணும். பார்லர் போனால் இன்னும் முகம் இன்னும் க்ளோ ஆகும் தெரியுமா? அப்படின்னு தானே இல்லை, மாமாவை நினச்சாலே க்ளோ ஆகும். கரெக்டு தானே? அவங்க பற்றி நினச்சா பேசுனா. ஓகே, சரி, இதெல்லாம் எப்படி இருக்கட்டும். இனிமேல் நாளைக்கு பார்த்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சுக்கணும் நாளைக்கு 10 மணிக்கு காலுக்கு என்ன பேசணும்னு. என் கூட பேசுங்கிறியா? உங்கள்கிட்ட தான் பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி, நான் போய்ட்டு மாமாட்ட பேசிட்டு பால் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு போதும் இதுவே. போய் இது டிஷ் வாஷ் பண்ணும். ஸோ அதை போய் முடிச்சுட்டு வேறு என்ன வேலை? பால் வேண்டாம், சாப்பாடு போதும். நாளைக்கு என்ன பண்ணலாம்? நான் சமையலை ரைஸ் வைக்கல. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு
ஒரு 2 o'clock கிளம்பிடலாம். ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் திருப்பலாம். சவுண்ட் கேட்குதா? உனக்கு கேட்காது, ஏன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது. பக்கத்து ரூமில் அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. சரி, நான் போய் மாமாட்ட பேசிட்டு நான் தூங்குறேன். தூக்கம் வருவான்ல, தூங்கிட்டு வாக்கடா. சரி, போய்கிட்டேன். பாய், குட் நைட்.